குட் பை சொல்ல வேண்டிய நேரம் கிட்ட வந்துடுங்க. ஆமாங்க, என்னடா சொல்கிறேன்டா, எங்களோட ஜெய்ரோவை இப்போ தாங்க நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு போட்டிக்கிறோம். அதே மாதிரி TUVIL.LKல எண்டு ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஸ்டோரியெல்லாம் போட்டிருந்தீங்க. அண்ட் இப்போ தான் நாங்கள் போட்டிக்கிறோம். என்ன ரீசன் சொன்னால், நாங்கள் இன்னொரு R15 V4 எடுத்துக்கிறோம். அந்த ஒரு ரீசனால் வந்து இவனை கட்டாயம் விற்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு. ஓகேப்பா, நிறைய பேர் சொன்னீங்க எங்கள் யூசுப் ப்ரோ கவலைக்கு, யூசுப் ப்ரோ உண்மையாகவே கவலைக்குது நீங்கள் ஜெய்ரோ கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. அண்டு உங்களுக்கே கவலைக்குதுன்ற அப்போ எனக்கு நிறையவே கவலைக்குது. ஓகே, என்னென்ன செல் பண்ண வேண்டிய கட்டாயம் அந்த ஒரு ரீசன்னால தான். ஓகே, யாருக்காச்சும் என்னோட ஜெய்ரோ வேணும் அப்படின்னு சொன்னால், என்னோட MT-15 வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மறக்காமல் கீழிக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி, அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச பயஸ் யார் சரிக்கிறேன்னு சொன்னால், கீழிக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்னையை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜெய்ரோவை எடுத்துக்கலாம். அண்டு ஜெய்ரோவில் வந்து ஃபுல்லாக மோடிஃபையோடே வச்சு தருவோம், மோடிஃபை இல்லாமல் வச்சு தருவோம். அது கஸ்டமரை பொறுத்து. அண்டு நிறைய பேர் மோடிஃபையோடு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல மெனாண்டா எனக்கு உங்களோட சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ இவனை இடையில பார்த்துக்கொண்டு ஒரு சந்தோஷம் வைக்கும். அந்த ஒரு ரீசனால தான். ஓகேப்பா, என்னண்டா உண்மையாகவே அவ்வளோ கவலைன்னு சொன்னான். இவனை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிச்சதெல்லாம் வேறு, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செஞ்சோம்ப்பா. அந்த ஒரு ரீசனால் கொடுக்கும்போது, ப்ளூ ஸ்டோனர் சேல் பண்ணும்போது, ரெப்டரை சேல் பண்ணும்போது அந்தளவு கவலையாக இருந்துச்சு. இந்த அளவு கவலை இல்லை. இவனை செல் பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபீல், யாரை விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் உண்டாகிக்குது. ஓகேப்பா, யாருக்காச்சும் தேவைன்னு சொன்னால் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கொண்டு இவனை எடுங்கப்பா.